அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலையிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். வருடத்தின் துவக்கம் முதற்கொண்டு இந்த நாள் வரையும் உங்களை ஒவ்வொரு நாட்களும் தூக்கி சுமந்த அந்த தேவனுடைய பிரசன்னத்திற்காகவும் அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் கூட தேவன் உங்களை அற்புதமாய், அதிசயமாய், ஆசீர்வாதமாக நடத்தப் போகிறார். கர்த்தரின் உள்ளத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Proverbs chapter 14 verse 26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை தன்னகத்தே தேவனை கனம் பண்ணி தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிற உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காணப்படுகிற பெரிய பலன் என்னவென்றால் திட நம்பிக்கை. ஏனென்றால் நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அது ஆழத்துவம் நிறைந்த ஒரு நம்பிக்கையாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவரை முழுவதும் நாம் சார்ந்திருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பாக மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு பாட்டு உண்டு. அநேகருக்கு தெரிந்த ஒரு பாட்டு, அடிக்கடி டிஜே செய்யப்படுவாங்க. என்ன வந்தாலும் நம்புவேன் என் இன்ப இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின்பற்றுவேன். இதுதான் தேவனை கனப்படுத்துகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மக்களின் உள்ளத்தில் காணப்படுகிற ஒன்று. என்ன வந்தாலும் நாம் நம்புவேன். அதைத்தான் தேவனும் அதை விரும்புகிறார். என் பிள்ளை என்னை முழுதுமாக சார்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையின் துருகம், நம்பிக்கையின் ஆழத்துவம் யார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். நீங்கள் தேவனை முழுவதுமாய் சார்ந்திருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் தேவனுடைய நம்பிக்கையின் ஆழம் இருக்கும் என்றால் நாம் கர்த்தர் அவர் என் வாழ்க்கையில் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவானாய் காணப்பட்ட யோபுவின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபுக்கு பெரிய ஒரு செல்வந்தன் தான். மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் இவைகள் எல்லாம் திடீரென்று அவைகள் மரிக்கும் பொழுது, பிள்ளைகளும் எல்லா மிருக ஜீவன்களும் மரிக்கும் பொழுது, ஈவன் அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சற்று யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு கோர நிலையிலே யோபு பரிசுத்தவான் தள்ளப்பட்டார். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்கக்கூடாது என்று கேட்கிறார். ஆனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் உள்ளத்தை அடிக்கடி தியானிக்க வைக்கிற ஒன்று. யோபு 13:15 வாசித்து பாருங்கள். யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். தேவனை தன்னகத்தை கொண்ட ஒரு மனிதன், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேலே எவ்வளவு ஆழத்துவமாக நீரை காணப்படுகிறது. நாமும் அப்படி சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரிய ஆசீர்வாதங்கள். வாழ்க்கையின் கடைசியை நீங்கள் பாருங்கள். அவன் இழந்த அத்தனையும் பல மடங்காக தேவன் அவருக்கு கொடுத்தாராம். காரணம், நாம் தேவன் மேலே வைத்திருக்கும் நம்பிக்கை. தேவன் மேலே வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் நீங்கள் விட்டு விலகாதிருங்கள். திட நம்பிக்கையாக அவரையே பற்றி கொண்டிருங்கள். பாருங்கள், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அவர்கள் தன் வாழ்க்கையிலே முன்றாக நிற்கப்பட்ட பெரிய பொற்சிலையை பார்த்து பயப்படவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம்.
நம்பிக்கையின் ஆழத்தை பாருங்கள். உங்கள் விசுவாசத்தின் ஆழத்தை இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரோடு வாழும் பொழுது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அது மாத்திரமா, இரண்டாவது பகுதியை பாருங்கள். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தரோடு கூட வாழும் பிள்ளைகள், குடும்பத்தின் பிள்ளைகளை பாருங்கள். ஒருவேளை அவர்கள் உலகத்தின் சூறாவளி காற்றிலே சிக்கி இருக்கலாம், குடும்பத்திற்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரங்கள் காணப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விட்டு விலகுகிறவரே அல்ல. ஒருவேளை உங்களை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும், தேவனை தன்னகத்தை வைக்காமல் இருந்தாலும், நீங்கள் போட்ட ஒவ்வொரு விதைகளும் அவர்கள் உள்ளங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருவார். பழைய ஏற்பாட்டிலே தாவீது என்ற அரசன் எழுதுகிற ஒரு புத்தகத்தை பார்க்கலாம். சங்கீதம் 37:25 வாசித்து பாருங்கள். அவன் சொல்லுகிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. அழகான ஒரு வார்த்தை, அடிக்கடி நான் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளில் ஒன்று. அவன் அநேக நீதிமான்களின் குடும்பங்களை பார்த்திருப்பான். அவர் முடிவுக்கு வந்தான், நீதிமானின் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். எந்த நிலையில் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்த திரிதை நான் பார்க்கிறது இல்லை, பார்த்தது இல்லை, பார்க்கிறது இல்லை என்று எழுதுகிறான். எத்தனை அருமையான ஒரு தேடுதலின் வார்த்தை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அந்த திட நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். அந்த நம்பிக்கையில் திட நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ், த ரெவரன்ஷியல் ஃபியர். when we have the reverential fear, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாகும் பொழுது நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரம் அதிகமாகிறது. நம்பிக்கையின் நாயகனாய் தேவன் மாறுகிறார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருக்காய் நான் வாழ்ந்தேன், இன்றைக்கு பாடுகளை அனுபவிக்கிறேன், அநேக பிரச்சனைகளுக்குள்ளாய் இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்தி நடத்துவார் என நம்பிக்கை உங்களுக்குள்ளாக எப்பொழுதும் காணப்படட்டும். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியவிதமாய் நடத்துவார், அற்புதவிதமாய் நடத்துவார். அவரோடு கூட உள்ள உறவிலே இன்னும் அதிகமாக வளர வாஞ்சியுங்கள். நமக்காக அவர் சிந்தின ரத்தம், நமக்காக அவர் செய்த அந்த அர்ப்பணிப்பை யோசித்து பாருங்கள். ஆகவே இன்னும் கிட்ட கிட்ட தேவனோடு சேர்ந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகளை மாத்திரமல்ல, 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் தேவன் உங்களை எல்லா நாட்களும் அவர் ஆசீர்வதித்து நடத்துவார். ஒன்றிலும் கவலைப்படாமல் கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை வைத்து சகலதையும் கரங்களில் விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த புதிய மாதத்திலே இந்த மாதம் எப்படியா இருக்க போகுது? என் சவால்களை நான் எப்படி சந்திக்கப் போகிறேன்? இவைகளுக்கு எப்படி தீர்வு காண முடியும் என்ற அநேக கேள்விகள் எங்கள் உள்ளங்களிலே எழும்பினாலும் கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் நீர் மாறாதவர், நீர் அதிசயங்களை செய்கிறவரும் செய்தவரும், எங்களை கண் கலங்காமல் நடத்துகிறவரும், பெரிய புதிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறபடினால் உண்மையிலே உடைய பிள்ளைகளை வைத்திருக்கிற நம்பிக்கை அதிகப்படுத்தும்படியாக பெரிய ஆசீர்வாதமான காரியங்களையும் அற்புதங்களையும் தொடர்ந்து செய்வீராக. ஒருவேளை பிள்ளைகளுடைய பிரச்சனையாய் காணப்படலாம், எதிர்கால பயமாய் காணப்படலாம். எவைகளாய் இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை காணவும், சந்ததிகளின் ஆசீர்வாதங்களை காணவும் நீ கிருபை தரப்போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதிமானின் சந்ததியோடு கூட இருக்கிறாரே. எத்தனை அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதம் 14:5 கடைசி பகுதி. எங்கள் நீதிமானாகிய எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்ததிகளோடு கூட மக்களோடு இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்வீராக. இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக,
அற்புதங்களை சுதந்திரித்து வாழ்கிற ஒரு மாதமாக, அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருக்கும் அற்புதங்களின் ஆதரவுடைய கரத்தின் கிரியைகளை காணும் மாதமாக காணப்படுவதாக. உம்முடைய வல்லமையின் கரங்களுக்குள்ளாக ஒவ்வொரு காரியங்களை தருகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளையும் புதிய வல்லமையும் புதிய தரிசனத்தை தந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிறேன். நல்ல செய்திகளை கிருபை தரும் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய அன்பின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையும் மகிமையுமாய்